ஆணவ கொலைகள் அதிகரிக்கின்றன. எனவே இந்த கோயில் நுழைவு போராட்டம் நான் அதெல்லாம் பெருசா ஆர்வம் காட்டுறதில்லை. நாம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கு. கோயில நுழையிறோம், கருவறைக்குள்ள நுழையிறோம் அப்படின்லாம் இப்ப நாம பண்றதை விட முதல்ல அரசியல் படுத்துதல், பொலிட்டிசைஸ் பண்றது, முதல்ல அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் இத்தகைய சிக்கல்கள் தம்பிய விழுப்புரத்தில் நடத்தணும்னு சொன்னப்ப நான் தான் சொன்னேன், இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. வேணா அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடத்தும், ஏன் மேல் பாதிக்கு மட்டும்தான் போராட்டம் நடத்தணுமா? இந்த பிரச்சனை எல்லா ஊர்லயும் இருக்குல்ல. பொது பாதை வழியா தேர் வரக்கூடாது, தேரை கொடுத்து விட்டாங்க. ஒரு பக்கத்துல வெந்நீர் குடியிருக்கு, இன்னொரு பக்கத்துல தலித் குடியிருக்கு. ஒரு 100 மீட்டர் தான் பஸ் ரூட்ல திருப்பி தலித் காலனிகளை வந்துடும் அந்த தேர். இந்த 100 மீட்டர் போகக்கூடாதுன்னு தடுக்கிறான். அதுக்காக தேருக்கு தீ வச்சு கொடுத்துறான். இந்த நாள் வரையில் அதுக்கு தீர்வு காண முடியும். என்ன போலீஸ், என்ன லா அண்ட் ஆர்டர், இந்த வழியே பாடையத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்றான். அவன் என்ன பண்றான், நான் தூக்கிட்டு போறேன்னு கொல்லப்புற வழியா தூக்கிட்டு போறான். போலீஸ் யூனிஃபார்மோட பணத்தை தூக்கிட்டு போறான். இதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அணுகுமுறையா?